அனைத்து நேயர்களுக்கு வணக்கம். லலித் மோடி விவகாரத்தில் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உடைய குடும்பம் லலித் மோடியிடமிருந்து பணம் பெற்றிருக்கிறது. இது பற்றி வெளிவிவகாரத்துறை அமைச்சர் விளக்க வேண்டும் என்று பகீர் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் காங்கிரஸ் துணைத் தலைவர். அதோடு அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை. திருடன் என்ற சொல்லாடலை பயன்படுத்தி திருடனோடு சுஷ்மா ஸ்வராஜுடைய செயலை ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். இது அவதூறா, முகாந்திரம் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இதை தாண்டி வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் பிரதான எதிர்கட்சி இல்லாத சமயத்தில், எதிர்கட்சி வெளிநடப்பு செய்திருக்கக்கூடிய சமயத்தில், சஸ்பெண்ட் எல்லாம் செய்திருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார் இந்த விவகாரத்தில். இதை கேட்பதற்கு இந்த விளக்கத்தை எதிர்கட்சிகள் கேட்க மறுத்துவிட்டன. அந்த விளக்கத்தில் மனிதாபிமான ரீதியில் தான் லலித் மோடியுடைய மனைவி கேன்சர் பேஷண்ட், அந்த நிலையில அவருக்கு உதவும் நோக்கத்தில் தான் என்னுடைய நடவடிக்கை அமைந்திருந்தது. எந்த சிபாரிசையும் லலித் மோடிக்காக நான் செய்யவில்லை என்று விளக்கியிருக்கிறார். அவர் விளக்காத அம்சங்களும் விளக்காத பல விஷயங்களும் இந்த விவகாரத்தில் இருக்கவே செய்கின்றன. ராகுல் காந்தியுடைய இந்த ஒரு குற்றச்சாட்டு அவதூறா, சரியான குற்றச்சாட்டா, சுஷ்மா ஸ்வராஜுடைய விளக்கம் பொருத்தமான விளக்கமா, அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்க விளக்கமா, பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் அநேகமாக பெரும் பகுதி கரைந்து வீணாகி முடியக்கூடிய தருவாயில் தான் இருக்கிறது. மாநிலங்களவை பெரும் பகுதி வீணாகி இருக்கிறது. 90% முடக்கம் ஏற்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிகளுடைய வெளியேற்றத்தால், சஸ்பெண்ட் நடவடிக்கையால் மக்களவை ஓரளவுக்கு நடந்திருக்கிறது. அநேகமாக பெரும்பகுதி வீணாகவே போயிருக்கிறது. இந்த நிலையில் இந்த கேள்வி எழுந்திருக்கிறது. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு அதிகாரப்பூர்வமா, ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டா இது, அல்ல வெறும் அவதூறாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. விவாதிப்போம் இன்றைய ஆய்வு எழுத்து நிகழ்ச்சியில். இந்த விவாதத்தில் நம்முடைய இணைகிறார் காங்கிரஸ் மகிழா காங்கிரஸ் தலைவர், புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மகிழா காங்கிரஸ் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி அவர்கள். அவருக்கு வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கின்றேன். அதே போல நம்முடைய அரசியல் விமர்சகர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் இணைகிறார், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பேராசிரியர் அருணன் இணைகிறார், அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். மற்றும் பாரதிய ஜனதாவுடைய மாநில பொருளாளர் திரு SR சேகர் அவர்கள் இணைகிறார். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் திரு சேகர் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அபாண்டமான பகிரங்கமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி. ஒரு திருடன் அப்படிங்கிற சொல்லாடலை பயன்படுத்தி அதோடு ஒப்பிட்டிருக்கிறார் சுஷ்மா ஸ்வராஜுடைய செயலை. அதை தாண்டி எழுந்திருக்கக்கூடிய கேள்வி திரு SR சேகர், நான் மனிதாபிமான ரீதியில் தான் உதவி செய்திருக்கின்றேன். லலித் மோடியுடைய மனைவி கேன்சர் பேஷண்ட், அந்த அடிப்படையில் தான் ஒரு இந்திய பிரஜை என்ற அளவில் அவருக்கு உதவி செய்திருக்கின்றேன். காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி இருந்தாலும் அதையே தான் செய்திருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உதவி செய்திருக்கிறார் ஒரு இந்திய பிரஜை, அதுவும் somebody in distress, ஒரு சங்கடத்துல துன்பத்துல ஒருத்தருக்கு இருக்கும் பொழுது உதவி செய்வது அப்படிங்கிறது சரிதான். அந்த உதவி முறையாக செய்யப்பட்டதா, நியாயமான முறையில் செய்யப்பட்டதா, அரசு நடைமுறைகளை சரியாக பின்பற்றி செய்யப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி தான் எழுந்திருக்கிறது திரு SR சேகர். இந்த விஷயங்கள் பல்வேறு தளங்களிலே பல்வேறு முறை விவாதிக்கப்பட்டு விட்டது. அதற்கு சுஷ்மா அவர்களும் பதில் சொல்லியிருக்கிறார், நாங்களும் பதில் சொல்லியிருக்கிறோம். மாரலாக, லீகலாக, பைனான்சியலாக இது இந்திய அரசுக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை. இந்த வழக்கினுடைய தன்மையோ அவரை விடுவிக்கின்ற செயல்களோ இல்லை என்றதை நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஆனால் ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நினைவு கூறுகிறேன். அதாவது ஜூலை மாதம் முதல் வாரத்திலே ஜெய்ப்பூரிலே ஒரு விவசாய பேரணி நடந்தது. அந்த விவசாய பேரணியில் ராகுல் காந்தி பேசுகின்ற போது ஒரு அடி நிலம் கூட விட்டு தரமாட்டோம் என்று அந்த லேண்ட் அக்விசிஷன் பில்லை பற்றி 56 இன்ச்சு மோடியினுடைய நெஞ்சை நான் 5.6 குறைப்பேன் என்று. ராகுலுடைய மனநிலையும் குற்றச்சாட்டுக்கும் எவ்வளவு வெயிட் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக அப்போது சீரியஸா நாங்களா ராகுல் நினைத்தோம். ஆனால் ஜூலை மாதம் 13ஆம் தேதி டெல்லியில நடைபெற்ற இப்தார் விருந்திலே ஒரு பத்திரிகையாளர், சோனியா காந்தி ஏற்பாடு பண்ணியிருந்த இப்தார் விருந்தில் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார் ராகுல. அப்ப கரப்ஷனுக்கு எதிராக நீங்கள் மோடி அவர்களை பாராளுமன்றத்திலே கேள்வி கேட்பீர்களா என்று கேட்டபோது, who I am to ask, it is not my business, நான் கேட்க மாட்டேன் என்று சொன்னார்.
ஆக 56 இன்ச்சுக்கு மிகப்பெரிய அளவிலே மோடி இவர் தாக்குதல் நடத்துவார் என்று எதிர்பார்க்கின்றவர்களுக்கு போகின்ற போகுதிலே தகுதியை என்கின்ற வகையிலே ஒரு ஆக்ஷன் நடக்கிற மாதிரி. என்னுடைய கேள்வி சுஷ்மா ஸ்வராஜ் அளிக்காத விளக்கத்தை பற்றி. சுஷ்மா ஸ்வராஜ் மனிதாபிமான ரீதியில் உதவி செய்திருக்கின்றேன் லலித் மோடியுடைய மனைவிக்கு, பெண் என்ற ரீதியில், கேன்சர் பேஷண்ட் என்ற ரீதியில். அதை முறையாக துன்பத்தில் வாடக்கூடிய அந்த இந்திய பிரஜை உதவி தேவைப்படுபவர் தான். அவருடைய கணவர் அந்த நாட்டுக்கு போக வேண்டியிருக்கிறது, வேற ஒரு நாட்டுக்கு போக வேண்டியிருக்கிறது, அவருக்கு டிராவல் டாக்குமெண்ட் தேவைப்படுதுங்கிற ரீதியில அந்த உதவி தேவைப்படக்கூடிய உதவி என்றாலும் கூட எவ்வளவோ நேரடியான முறையான வழிகளில் அந்த உதவியை செய்திருக்க முடியாதா? அதை பற்றி ஸ்ரீமதி சுஷ்மா ஸ்வராஜ் விளக்கவில்லையே. லலித் மோடி இந்திய பிரஜை, அவருக்கு உதவி இருக்க வேண்டும். எப்படி? அவர் மேல பல வழக்குகள் இருக்கு, அவர் மேல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்குகள் இருக்குது, ப்ளூ காலர் நோட்டீஸ் இருக்கிறது. இந்தியன் ஹை கமிஷன் சொல்லி வெளிவிவகாரத்துறை செயலாளரை கான்பிடன்ஸ் கிட்ட எடுத்துக்கிட்டு அவங்க மூலமா அதிகாரப்பூர்வ வகையில இந்தியன் டிராவல் டாக்குமெண்ட் கிடைக்க செய்திருக்கலாம். அதை செய்யாம அவங்க பிரிட்டிஷ் டிராவல் டாக்குமெண்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் வேற ஒரு நாட்டு டிராவல் டாக்குமெண்ட் ஒரு இந்திய பிரஜைக்கு ஏன் எடுத்து தருவதற்கு உதவி செய்திருக்க வேண்டும் என்பதுதான் சுஷ்மா ஸ்வராஜ் மேல எழுந்திருக்கக்கூடிய பிரதான அக்யூசேஷன். அதற்கு அவங்க பாராளுமன்றத்தில் பதில் சொல்லல. அதாவது பாராளுமன்றத்துக்குள்ளாரே இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுவதற்கு தயார், நீங்கள் வாருங்கள் என்று பலமுறை கூப்பிட்ட பிறகும் கூட பாராளுமன்றத்தில் இந்த விவாதத்தை அவர் பேசுவதற்கு தயாராக இருந்த போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெள்ளு அளவிலே போய் அந்த பாராளுமன்றத்தை முடக்கியதை காங்கிரஸ் கட்சி செய்தது. ஆக இந்த விஷயத்திலே சுஷ்மா ஸ்வராஜ் தவறு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய விவாதத்துக்கு அங்கே அனுமதித்து அவரை அங்க இருந்து உள்ளே பேசி இருக்கலாம் அல்லவா? இல்ல, காங்கிரஸ் வெளியில போராட்டம் நடத்துறாங்க. மக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வி இது பொதுத்தளத்தில் தொடர்ந்து எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. இட் டஸ் நாட் ஒன்லி கன்சர்ன் தி காங்கிரஸ் பார்ட்டி, இட் கன்சர்ன்ஸ் தி பீப்புள் ஆஃப் இந்தியா. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த ஒரு கேள்வி இருப்பதை சுஷ்மா ஸ்வராஜ் அறிவார். இந்த ஒரு கேள்வியில நியாயமும் முகாந்திரமும் இருக்கக்கூடிய சமயத்துல இதை அவர் அட்ரஸ் செய்யவே இல்லை. ஒரு இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஒரு இந்திய பிரஜைக்கு, வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்திய பிரஜைக்கு ஒரு இந்திய பயண ஆவணத்தை இந்திய வெளிவிவகாரத்துறை மூலமாக பெற்று தராமல் வேறொரு நாட்டை, அவர் வாழக்கூடிய பிரிட்டிஷ் நாட்டை தொடர்பு கொண்டு அந்த நாட்டுடைய பயண ஆவணத்தை ஏன் பெற்று தர வேண்டும்? இதற்கு சுஷ்மா விளக்கம் அளிக்கல, நீங்களும் விளக்கம் அளிக்கல. நான் விளக்கம் சொல்லட்டுமா? இல்ல, இந்திய நாட்டினுடைய பிரஜைகள் அத்தனை பேருடைய சார்பாக மிக கனிவோடு பரிவோடு பேசுகின்ற அரியனுடைய இந்த உள்ள கிடைக்கையை நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன். ஆனால் அதே சமயத்தில் சுஷ்மா அவர்கள் அதாவது இதற்கு அருண்ஜேட்லி அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள், பிஜேபியினுடைய பெருந்தலைவர்கள் எல்லாம் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இதுல லீகல் இம்ப்ராப்பரிட்டி எதுவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு மேலே இதில் என்ன குற்றம் கண்டுபிடித்து நீங்கள் முடக்க வேண்டும் குற்றச்சாட்டாக மட்டுமே இது இருக்கிறது. நாட்டு பிரஜைக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா அதுவும் நம்ம நாட்டால தேவைப்படக்கூடிய பல்வேறு வழக்குகள்ல ப்ளூ காலர் நோட்டீஸ் இருக்கக்கூடிய, ஃபெமா வழக்குகள் இருக்கக்கூடிய, வெவ்வேறு வழக்குகள் இருக்கக்கூடிய, பினான்சியல் எக்கனாமிக் அஃபென்சஸ் குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு, ஒரு ஆர்டினரி நபருக்கு இன்னொரு நாட்டுடைய ஆவணத்தை பெற்று தருவது அப்படிங்கறத கேள்விக்குரியது. அவர் நம்மால் தேடப்படக்கூடிய நிலையில, அவர் இங்க வேண்டப்படக்கூடிய நிலையில இப்ப why not give, அவருக்கு ஏன் இந்திய பயணாவணத்தை பெற்று தரல? அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க இந்தியாவுக்கு திரும்பணுங்கிற ஒரு கண்டிஷன்ல he could have come to India. இல்ல, ஹரிக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நேற்றைக்கு இந்திய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லலித் மோடியை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக வாரண்ட் டெல்லியினுடைய கோர்ட்டிலே கேட்டபோது அந்த நீதிபதி கேட்ட கேள்வி, அவர் மீது சார்ஜ் ஷீட்டில் எந்த குற்றத்துக்காக நீங்கள் அவரை கைது செய்ய முடியும், எதற்காக நான் வாரண்ட் தர வேண்டும் என்று கேட்டார்கள். இப்பொழுது லலித் மோடி குற்றச்சாட்டப்பட்ட பிறகு இப்போதுதான் அவர் மீது மணி லாண்டரிங் ஆக்ட் போட்டு இப்போது போடப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தின 4 ஆண்டு காலத்தில் அது இல்ல.
அது பீமா ஆக்டிலே மட்டும் இருந்தது. 15 என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் நோட்டீஸ் பீமா ஆக்டிலே இருந்த காரணத்தினாலே பீமா ஆக்டிலே கூட்டு மட்டுமே விசாரிக்க முடியும். he was not holding the passport. அவரோட பாஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணப்பட்டிருந்தது. PMLA பெமா இதுல அவர் வந்து கிரிமினல் என்ற ரீதியில குற்றச்சாட்டுகள் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இந்திய பயண ஆவணத்தை பெற்று தராமல் இந்திய வெளிவிவகாரத்துறை செயலரையே கலந்தாலோசிக்காமல் அவருக்கு நடந்ததெல்லாம் தெரியவே தெரியாமல் இன்னொரு நாட்டை கான்பிடன்ஸ் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க ஆவணத்தை கொடுத்துக்கோங்க, we have no reservation சொல்லும்போது நான் கேள்வி எழுது. நான் மீண்டும் வரேன். நான் விஜயதன்யாவை கிட்ட முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். இது ஒரு பக்கம் இருக்க. திரு SR சேகர் சொன்னது போல இதையெல்லாம் கேட்டு மடக்கலாம். மாறா நீங்க முடக்கிறீங்க பாராளுமன்றத்தில். 92% மாநிலங்களவையுடைய நேரம், 60% மக்களவையுடைய நேரம் வீணாயிடுச்சு. இன்னும் அநேகமா கணிசமா போகுதுன்னு தான் புரிஞ்சுக்கிறேன். திரு சேகர் சொன்னது போல இதுலாம் முகாந்திரம் இருக்கிறது, பாயிண்ட்ஸ் இருக்கு. சுஷ்மா ஸ்வராஜ் இந்த கேள்வி எல்லாம் கேட்டு பாராளுமன்றத்துல மடக்கலாம். ஆனா அதை செய்யாம நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? காந்தி சிலை முன்னாடி இந்த கோஷம் போட்டுட்டு இருக்கீங்க. She was ready for a debate. இந்த டிபேட்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டு அமைச்சரை மடக்கலாம் இல்லையா? இல்ல, அதாவது இன்னைக்கு அவர் திரு சேகர் அவர்கள் சொன்னாரு 56 இன்ச் 5.6 இன்ச்சா குறைந்து விட்டது. ராகுல் சொன்னார் உண்மையாவே குறைந்து விட்டதுதான். லேண்ட் பில்லுல அவங்க திரும்பி நாங்க சொன்ன 3 அவசர சட்டங்கள் கொண்டு வந்து பிடிவாதமாக இருந்தவர்கள் இன்னைக்கு நாங்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக எங்களுடன் அனைத்து எதிர்கட்சிகளும் நின்றதன் காரணமாக இன்னைக்கு அதே நாங்க கொண்டு வந்த 2010 மக்கள் நல சட்டத்தை கொண்டு வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் 5.6 இன்ச் இல்ல, அங்க 1 இன்ச் 0 இன்ச்சா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்காக போராடக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் நிச்சயமாக ஒரு பிரச்சனைக்காக போராடுகிறார்கள் என்பதை அரசாங்கம் உணர வேண்டும். அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி. அந்த விஷயத்துல அதை நாங்கள் நிலைநிறுத்தும் பொழுது நிச்சயமாக வந்து அவர் சொன்ன அந்த பிடிவாதம் வேண்டாமா இருந்தது. அன்னைக்கு 56 இன்ச்சாவே கண்ணியம் ஆயிருக்கலாம். அதை விட்டுட்டு இன்னைக்கு 5.6 இன்ச்சா குறைய வேண்டியதாயிருச்சு இல்லையா? அது சரி, அது 56 இன்ச்சா இருந்து லேண்ட் பில் அப்படியே வச்சிட்டு இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க. அதாவது அன்னைக்கு அதுல நியாயம் இருப்பதை வேண்டுமென்றே அவங்க தூக்கி எறிஞ்சாங்க. அதுதான் 3 அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுதான் நான் சொன்ன தேவையில்லாத சுஷ்மா விவகாரத்துல அமைச்சர் இந்த விவகாரத்துக்கு தயாரா இருக்கும் போது இன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்கு வெளியில அவர் வந்து ஒரு திருட்டு செயல்கிறாரு, பணம் வாங்கியிருக்கிறாருங்கிறாரு. இந்த ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் ஆதாரம் இருந்தால், முகாந்திரம் இருந்தால், நியாயம் இருந்தால் நீங்க இன்னைக்கு பாராளுமன்றத்துல வெளியே எழுப்பக்கூடிய பல கேள்விகள் நியாயம் இருக்கு. அதை கேட்டு அமைச்சரை மடக்கலாம். நான் சொல்றத கேளுங்க. இன்னைக்கு அவங்க எங்களோட எம்பிஸ் 25 எம்பிஸ் சஸ்பெண்ட் பண்ணி வெளியில அமைச்சிருக்காங்க. ராகுல் காந்தி ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. பெருவாரியான பாராளுமன்ற உறுப்பினர்களை எங்களுடைய எதிர்கட்சி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களை வெளியில அமைச்ச உடனேயே பாக்கி எல்லாருமே வெளில போவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க வந்து நான் டிஸ்கஷனுக்கு தயார்னா அப்பதான் சொல்றாங்க. அவ்வளவு தைரியம் இருந்தா 25 பேரையும் உள்ள வச்சுக்கிட்டு சஸ்பென்ஷனை ரிவோக் சஸ்பெண்டே பண்ணாம உள்ள வச்சுக்கிட்டு அந்த அம்மாவால பேச முடிஞ்சுதா? அதுக்குள்ள தைரியம் இருந்துச்சா அந்த அம்மாக்கு? ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு அமைச்சருக்கு அதுக்குள்ள தைரியம் இருந்ததா? திருமதி விஜயதாரணி சில நாட்களுக்கு முன்பாக தான் 25 எம்பி அந்த அமைச்சர் விட்டுருங்க. பிரதமர் என்ன உறங்கி கொண்டிருக்கிறாரா? பிரதமரோட விளக்கம் என்ன? இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கின சமயத்துல யாரும் சஸ்பெண்ட் ஆகல. அந்த சமயத்துல இருந்து நான் விவாதிக்க தயார் அப்படிங்கிற அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. அரசு தரப்புல சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த விவாதத்துக்கு அந்த சமயத்துல போயிருக்கலாம். இன்னைக்கு பாராளுமன்றத்துக்கு வெளியே பிரஸ் கான்பரன்ஸ்ல ராகுல் காந்தி எழுப்பக்கூடிய விஷயத்த, டிவி டிபேட்ஸ்ல நீங்க எழுப்பக்கூடிய விஷயத்துல அதுல இருக்கக்கூடிய நியாயத்தை விளக்கி அமைச்சரை மடக்கலாம். அதை நீங்க இது வரைக்கும் செய்யலாம். அதாவது நிச்சயமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். அதான் நீங்க பார்க்க வேண்டும். உண்மை என்ன? சுஷ்மா ஸ்வராஜை பொறுத்தவரை நீங்கள் அதுக்கு விளக்கம் நீங்களே ஓரளவுக்கு சொன்னீங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இதுல சட்ட ரீதியாக உள்ள விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு அவர்களுடைய கணவர் வந்து ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட், மகள் ஒரு அட்வொகேட் எல்லாம் தான். ஆனால் அதில் அவர்கள் ஒரு சட்ட ரீதியான ஒரு பார்வையே இல்லாம அவங்க ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னு நம்ம சொல்லவே. ஏன்னா கூடயே அட்வொகேட்ஸ் வச்சுட்டு இந்த திருட்டுத்தனம் பண்றாங்கிறது அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இம்பவுண்ட் ஆகி இந்தியால ஒரு வாரண்ட் இல்லன்னா தேடப்படக்கூடிய ஒரு நபராக
சட்டவிரோதமானது. இல்ல சட்டவிரோதம்னா நீங்க பார்லிமெண்ட்டுக்கும் போக மாட்டேங்கிறீங்க, கோர்ட்டுக்கும் போக மாட்டேங்கிறீங்க, காந்தி செலவாசல்லையும் இல்லாட்டி பிரஸ் கான்பரன்ஸ்லயும் மட்டும் தான் எடுத்துட்டு போயிட்டு சட்டவிரோதம் என்றால் அது தண்டிக்கப்பட வேண்டும். நாங்க தண்டனை, அவர்கள் தண்டனை பெற வேண்டும் என்று கேட்டதால் தான் எங்களை தூர எறிஞ்சிருக்காங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கீங்க. அந்த அளவில் பாத்தீங்கன்னா போக வேண்டியது கோர்ட்டுக்கு. அதாவது சட்டவிரோதமானது என்பது கோர்ட்ல ஏற்கனவே வழக்கு இருக்கிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வழக்கை பொறுத்தவரை இந்த நடைமுறை என்பது சட்டவிரோதமானது என்பது இன்னும் வரும் காலங்கள்ல வந்துடும். இன்னைக்கு அங்க இல்ல ஒரு நிமிஷம், இன்னைக்கு அவங்க தயார் செய்யக்கூடிய அந்த டாக்குமெண்ட் அவங்க வெளிநாட்டுல அவங்க உருவாக்கி கொடுத்தது என்பது எந்த அளவுக்கு வானளாவிய ஒரு குற்றத்தை புரிஞ்சிருக்குன்னா, எல்லா நாடுகளுக்கும் அவர் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறது. இந்த நபர் சுதந்திரமாக தெரியக்கூடிய ஒரு நபராக மாற்றப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து எழுந்திருக்க இந்த ஒரு கேள்வி லஞ்சம் வாங்கியதன் காரணமாக பாரதிய ஜனதா மற்றும் பிரதமர் ராகுல் காந்தி பகிரங்கமான குற்றச்சாட்டை வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மீது வைத்திருக்கிறார். அவருடைய செயலை ஒரு திருட்டுத்தனம் என்ற ரீதியில் விமர்சனம் செய்திருக்கிறார். இது அவதூறாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இதை தாண்டி அவருடைய குடும்பம் லலித் மோடியிடம் இந்த விவகாரத்தில் பணம் பெற்றிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இது ஆதாரபூர்வமற்றதா, அவதூறா அல்ல முகாந்திரம் கொண்டதா? நான் திரு பிரகாஷன் சுவாமி அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். பத்திரிகையாளர் பிரகாஷன் சுவாமி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். இதுல சட்டவிரோதம் இருக்கா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்க கூடும். பட் வெளிப்படையா அப்பட்டமா தெரியக்கூடியது அமைச்சருக்கு இதுல இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்றால் மறுப்பீர்களா பிரகாஷன் சுவாமி? எவ்வளவோ வழிகள்ல இன்னைக்கு அவங்க பாராளுமன்றத்தில் வைக்கக்கூடிய விளக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு she was in distress. லலித் மோடியுடைய மனைவிங்கிறது துன்பத்துல வாடக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு இந்திய பிரஜை, அவருக்காக உதவி செய்தேன் அப்படின்னு. அந்த இந்திய பிரஜைக்கு, துன்பத்தில் வாடக்கூடிய அந்த இந்திய பெண்மணிக்கு, கேன்சரால் பாதிக்கப்பட்டக்கூடிய இந்திய பெண்மணிக்கு வேற எவ்வளவோ முறையான வழிகள்ல அமைச்சரால் உதவி செய்திருக்க முடியும். இதை பொறுத்த வரைக்கும் சுஷ்மா ஸ்வராஜ் கொடுக்கணும்னு சொன்னாலும் சரி, கொடுக்க வேண்டாம்னு சொன்னாலும் சரி, UK கவர்மெண்ட் டிராவல் டாக்குமெண்ட் கொடுக்க தான் போறது. ரைட் ஆஃப் தி UK கவர்மெண்ட் டு கிவ் ஆர் நாட். அது இந்தியர்கள் அதை வசதிப்படுத்தி கொடுத்திருக்காங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த அசைலம் யூகேல அசைலம் கேட்ட லலித் மோடி வெளிநாடுகள்ல அமெரிக்கால ரொம்ப சர்வ சகஜம். இந்தியால இருந்து வந்துருவாங்க, விசா முடிஞ்சு போயிடும், அமெரிக்கால தங்க முடியாது, இந்தியாவுக்கு போனா என்ன கொலை பண்ணுவாங்க, என்ன அடிப்பாங்க, உங்க ஊர்லயே தங்குறேன்னு சொல்லி அமெரிக்கால அசைலம் அப்ளை பண்ணுவாங்க. அந்த அரசாங்கம் ஒரு ஒர்க் பெர்மிட் மாதிரி கொடுக்கும், பிறகு கிரீன் கார்டோ சிட்டிசன்ஷிப்போ கொடுக்கும். அதே மாதிரி எல்லா நாட்டிலையும் அசைலம் ஒரு முறை இருக்கு. அந்த அசைலம் அப்ளை பண்ணவங்க இந்தியன் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ண முடியாது. இந்தியாவுக்கு எதிராக நீங்க சொல்லிட்டு இந்தியன் பாஸ்போர்ட் இந்தியாவுக்கு வர முடியாது. லலித் மோடி தொடர்ந்து சொல்லி வந்திருக்கக்கூடிய விஷயம், இந்தியால எனக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு. லலித் மோடிக்கு இந்தியாவால பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னா இந்த நாட்டுக்கு அதை விட ஒரு கேவலம் இருக்க முடியாது. அதைத்தான் அவர் தொடர்ந்து சொல்லி அப்படிப்பட்ட வாதத்தை வைக்கக்கூடிய லலித் மோடிக்கு சொல்லலாம் இல்ல என்னது வழக்கிலும் தப்பிக்கிறதுக்கு அவர் எனக்கு அவரோட காரணம் வேறொரு நாட்டு நீதிமன்றத்தில் இந்த நாட்டை அவமானப்படுத்தி வந்தார். ஆகிய காரணத்தினால்தான் முந்தைய அரசு அவருக்கு நீங்க அசைலம் கொடுத்தாலோ, பாஸ்போர்ட் கொடுத்தாலோ, சிட்டிசன்ஷிப் கொடுத்தாலோ நம்ம இரு நாட்டு உறவை பாதிக்கும்னு சிதம்பரம் எழுதியிருக்கிறார், இந்திய அரசு எழுதியிருக்கிறது. ஆனால் இந்த அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அதை ஒரே ஒரு போன் கால்ல காலி பண்றாங்க. இல்ல என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இந்த இந்தியா பிரிட்டன் உறவை பாதிக்காது அப்படின்னு சொல்றாங்க. சொல்வதன் மூலமாக லலித் மோடிக்கு சர்வ வழிகள்ல சாதகமான லலித் மோடி விட்டுருங்க. அமெரிக்கால போய் இன்னும் சீக்கியர்கள் இந்தியாவுக்கு போய் என்ன கொலை பண்ணிடுவாங்க, எங்களுக்கு அசைலம் கொடுன்னு கேட்கறாங்க. இல்ல, பிகாஸ் இந்தியாவுக்கு எந்த சீக்கிரம் அவங்க அந்த இந்திரா காந்தி கொலை வழக்குக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை காட்டி இன்னும் கூட அசைலம் வாங்கிட்டு அந்த வாதத்தை இந்தியா பண்ணாது. இந்த உதவி என்னன்னா ஹரி, அந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிராக குற்றச்சாட்டை சொல்லி அமெரிக்கால கிரீன் கார்டு வாங்கி அவங்க வர முதல் நாடு எதுன்னா இந்தியா தான். லலித் மோடியோட ஆர்குமெண்ட் என்னன்னா, நான் இந்தியாவுக்கு போக முடியாது,
எனக்கு அங்க பாஸ்போர்ட் முடக்கிட்டாங்க, எனக்கு டிராவல் டாக்குமெண்ட் வேணும், நான் போர்ச்சுகல் போகணும்னு யூகே இந்தியால பாதுகாப்பு கிடையாது, இந்திய நாடு எனக்கு தெரியாது, அதான் சொல்லி அப்ளை பண்ண யூகே அதெல்லாம் சொல்லிருக்காரு. அப்படி வாதம் வைக்கப்படக்கூடிய ஒரு நபருக்கு இந்திய நாட்டுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய வெளிவாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்க? அவருக்கு நீங்க உதவி செய்யுங்க, அவருக்கு நீங்க உங்க நாட்டு சொல்லாட்டியும் யூகே கவர்மெண்ட் யூகே கவர்மெண்ட் ஒரே கேள்வி, does it affect bilateral relation கேக்குறாங்க. It does. இல்லன்றாங்க. இந்த அரசாங்கத்துக்கு அரசாங்கம் வேறுபடுது. இந்த கவர்மெண்ட் எப்படி அஃபெக்ட் ஆகும்? ஆகாது. ஒரு சின்ன வார்த்தை முடிச்சுட்டு இது வந்து இந்திய அரசாங்கத்துடனான உறவை பாதிக்காது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும் கூட அதுக்கு முறையான வழிகள் பின்பற்றப்பட்டதா? ஒரு விஷயம் இரு நாட்டு உறவுகளை பாதிக்கப்படாதுன்னா ஃபாரின் அஃபேர்ஸ் செக்ரட்டரி மூலமாக முறையா கரஸ்பாண்டன்ஸ் மூலமா போனோம். ஒரு விஷயம் டெலிபோன்ல பேசி இரு நாட்டு உறவுகளை பாதிக்காதுன்னு இந்திய அரசாங்கம் அபிஷியலா எடுத்த ஸ்டாண்ட ஃபாரின் செக்ரட்டரியோட கன்சல்ட் பண்ணாம செய்ய முடியுமா? பெரிய விஷயமே இல்ல, பெரிய விஷயமே இல்ல. அவங்க என்ன கேக்குறாங்க? டிராவல் டாக்குமெண்ட் கொடுக்கலாமா வேண்டாமா? பெரிய விஷயமே பத்திரிகையாளர் வந்து ரொம்ப சர்வசாதாரண ஒரு விஷயத்தை சொல்றாரு. நம்ம சுஷ்மா ஸ்வராஜ் சொன்னாலும் சொல்லாட்டியும் இங்கிலாந்து அரசு வந்து அவருக்கு வந்து பயண ஆவணங்களை கொடுத்திருக்கும் இல்லைங்கிற எதை வச்சு சொல்றேன்னா, சுஷ்மா ஸ்வராஜ் தந்த விளக்கம் இருக்கே தங்களுடைய சொந்த எம்பிக்கள்கிட்டயே, அது நாடாளுமன்றம் அல்ல, அவங்களுடைய நாடாளுமன்ற குழு மாதிரி என்ன எல்லா எதிர்கட்சிகள் வெளியே போட பிறகு அங்க அவங்க என்ன பேசுறாங்க, கொஞ்சம் இருக்கு, அவங்க என்ன பேசுறாங்கிறத நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா 2 வரிகள்ல அதோடைய சாரத்தை சொல்லியிருக்கு. அது என்னன்னா, addressing the charge that she reversed the previous UPA government's communication to UK that travel documents for Lalit Modi would hurt bilateral relations. Swaraj said all that she did was to state that documents could be issued if they did not contravene British rules. பாருங்க, அவங்களா ஒண்ணு கொடுக்கல, இவங்கிட்ட கேட்கிறாங்க. காரணம், ஏற்கனவே இந்த மன்மோகன் சிங் அரசு என்ன சொல்லி இருந்துச்சுன்னா, நீங்க அவருக்கு பயண ஆவணங்களை கொடுப்பீர்களே ஆனால் அது இங்கிலாந்து இந்தியாவு உறவை பாதிக்கும் என்பது ஏற்கனவே இந்திய அரசு எடுத்த நிலை. இப்ப புதிய அரசு வந்திருக்கு. ஆகவே இங்கிலாந்து கேட்குது, இப்ப உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று. இப்ப நம்முடைய வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க கொடுக்கலாம், எங்களுக்கு இதனால உறவு பாதிக்காது என்பது தலைகீழான இந்த நிலைமை. நான் என்ன கேட்க விரும்புறேன், இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தது அப்படிங்கிற இப்படி ஒரு நிலைப்பாடு எப்படி உறவு பாதிக்கும்? உங்க ஆர்குமெண்ட் கொஞ்சம் இருங்க, எப்படி உறவு பாதிக்கும் கொஞ்சம் இருங்க. இல்ல நான் கேட்க நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இப்படி முந்தைய அரசுடைய நிலைப்பாட்டை இந்த நாட்டுடைய வெளிவிவகார அமைச்சர் மாற்றி இருக்கிறார். முதல் கேள்வி, இத்தகைய முடிவு பிரதமருடைய ஒப்புதலோடு செய்யப்பட்டதா, அமைச்சரவையில் பேசப்பட்டதா? வெளியுறவுத்துறை செயலருக்கே தெரியாது, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இந்திய ஹை கமிஷனருக்கு தெரியாது. இவராக முடிவெடுத்து இங்கிலாந்தில் இருப்பவருக்கு சொல்லி இருக்கிறார். இது முறைகேடா இல்லையா? முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், இவர் கேட்கறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படிங்க இங்கிலாந்து இந்திய உறவு பாதிக்கும், லலித் மோடிக்கு பயண ஆவணம் கொடுத்தாங்கிறாரு. எங்க இந்திய அரசால் தேடப்படுகிற ஒரு நபர், அவருக்கு நீங்க சர்வசாதாரணமாக பயண ஆவணங்கள் கொடுத்தால் இந்திய அரசை கேவலப்படுத்துவது இல்லையா, இழிவுபடுத்துவது இல்லையா? அப்ப இந்திய அரசு கோபிக்க வேண்டாமா? கோபிக்க கூடாதுங்கிறார். இதற்கான பதில் கேட்கிறேன். ஸ்ரீமதி சுஷ்மா ஸ்வராஜ் மீது அதிரடியான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் காங்கிரஸ் துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி. இதுதான் விவாதத்தை எழுப்பியிருக்கிறது. நான் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். திரு அருணன் பகிரங்கமான சில நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்தார். அதுல நியாயமான பல கேள்விகள் அடக்கம். இதை தாண்டி எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, அப்பட்டமா புலப்படக்கூடிய ஒரு விஷயம், இதுல சட்ட விதிமீறல் நடந்திருக்கிறதா, முறைகேடு நடந்திருக்கிறதாங்கிறத தாண்டி இன்னைக்கு
at the face of it தெரியக்கூடியது ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். திரு சேகர், அதாவது இந்த விஷயங்கள் இப்போது பேசப்படுகிறது. இதை பற்றி விரிவாக தெளிவாக இந்த குற்றம் செய்திருக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பேசுவதற்கான ஒரு இடமும் வாய்ப்பும் தரப்பட்டது பாராளுமன்றம். அதிலே அமர்ந்திருந்து கேட்பதற்கு வக்கில்லாமல் உடனடியாக வெளியேறி நாங்கள் வெளிநடப்பு செய்தோம் என்று காங்கிரஸ் எந்த வகையிலே நியாயம் தெரியவில்லை. சட்டமன்றம் மாதிரி இந்த டிபேட்டை பேசுவதை நிறுத்துங்க. நீங்க பேசுவதை முதலிலே கவனிங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. நீங்க பேசுவதற்கு வாய்ப்பு தடை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்க பேசுகிறீர்கள். ஆகவே எங்க பேச வேண்டுமோ அங்க பேசவில்லை. பேசுவதற்கு ஏன் தயங்குகிறார்கள், பேசுவதற்கு ஏன் பயப்படுவார்கள், பேசுவதை கேட்பதற்கு ஏன் மறுக்கிறார்கள் என்பது காங்கிரஸ்காரர்களுக்கு தெரிந்த விஷயம். இப்ப இந்த விஷயத்துல சோனியா குடும்பமே லலித் மோடியோடு சுற்றியது. அவருடைய தங்கை, அண்ணன், ஊர்ல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க காண்பிக்கவில்லை என்று நான் சொல்வதற்கு வரவில்லை. இதை நான் ஒரு குற்றச்சாட்டாக நான் சொல்வதற்கு வரவில்லை. நான் முடிச்சிடறேன். அது மட்டுமல்ல, கேள்விக்கு நீங்க டெல்லியில இருக்கக்கூடிய சமீபத்ரா அவர்கள் பேசுகின்ற போது மத்திய அமைச்சரவையிலே இவருடைய எக்ஸ்ட்ரடிஷனை இன்சிஸ்ட் பண்ண வேண்டாம் என்று சொல்லி தீர்மானம் போட்டதாக கூட அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். 14 வருஷம் 4 ஆண்டு இவர்களாலே வழக்கு தொடர முடியவில்லை. பதில் சொல்லுங்க. சுஷ்மா ஸ்வராஜ் குடும்பத்துக்கு எவ்வளவு ராகுல் காந்தி? நான் பதில் சொல்லுகிறேன். பிரச்சனை இல்லை. என்னுடைய பதில் சொல்லுகிறேன். நான் பதில் சொல்லுகிறேன். இல்ல, இப்ப நான் கேட்கிறேன் கேள்வி இல்ல, நான் கேட்கிறேன் ஹரி, நான் கேட்கிறேன் பதில் சொல்கிறேன். சுஷ்மா மீது காங்கிரஸ் ஏன் வழக்கு தொடரவில்லை? குஷ்மா மீது இவர்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதை எதை தடுத்தது? ஏன் பயப்படுகிறார்கள்? அதிலே ஆதாரம் இல்லை என்கிற காரணத்தினாலா? அல்லது இவர்கள் பேசுவது பெரும் முடக்குவாதம் தானா? உண்மையிலே இதில் உண்மை இருக்கிறதா இல்லையா? இதற்கெல்லாம் பதில் சொல்லி நான் கேட்கிறேன். நீங்க வழக்கு தொடருங்கள், அல்லது பாராளுமன்றத்துக்குள்ள கேளுங்க. பாராளுமன்றத்துக்குள்ளே கேட்க மாட்டீர்கள், வழக்கும் தொடர மாட்டீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு சொந்தமானது. திருடன் என்று பேசுகின்ற அளவிலே கொச்சையான, அநாகரிகமான, அரசியல் பண்பாடு இல்லாத ஒரு வழக்கு தொடருங்கள். ஒரு லெட்டர் காட்டுறேன், நேர்களுக்கும் அதை போட்டு காட்ட விரும்புறேன். இது லலித் மோடி கம்பெனி செக்ரட்டரி இண்டோஃபில் இண்டஸ்ட்ரீஸ் அவருக்கு எழுதிய கடிதம். அதுல என்ன சொல்றாரு? அதாவது கம்பெனிஸ் ஆக்ட் செக்ஷன் 161(2) படி நான் இதுல டைரக்டரா இருக்கேன், நான் வேற ஒரு நாட்டுல வாழறேன், சோ நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த மீட்டிங்ல, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல பங்கு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு, என்னால வர முடியல. ஆய காரணத்தினால திரு ஸ்வராஜ் கௌஷல் அவர்களை அந்த பணியை எனக்கு பதிலா அந்த மீட்டிங்ல கலந்து கொள்றதுக்கு நான் நியமிக்கிறேன், நான் பரிந்துரை செய்றேன் அப்படிங்கிறார். அவருக்கு பதிலா யார? சுஷ்மா ஸ்வராஜோடைய கணவர். இஸ் தேர் நாட் அ கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? எப்போ இது? ஏப்ரல் 2015. திரையில காட்டுறேன், அந்த போர்ஷன்ஸையும் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். சொல்றேன், இந்த நீங்க சொல்ல, நீ காண்பிக்காமலே, நான் பார்க்காமலே, படிக்காமலே நீங்க சொன்னதை எடுத்துக்கிட்டு சொல்றேன். 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய வழக்கறிஞராக இருக்கிறார். சுஷ்மா வந்ததுக்கு அப்புறம் வழக்கறிஞர் இல்ல.
அவங்க வீட்டுல வந்து நீங்க வழக்கறிஞரா இருக்கிறதோ டாக்டரா இருக்கிறதோ அவங்க டாக்டருக்கு குறைபாடு சொல்லுவீங்க. அவங்க வீட்டு பையனுக்கு கூட நாளைக்கு குறை சொல்லுவீங்க. சம்பவம் வந்து என்றைக்கே ஒரு நாள் அவருக்கு பதிலா அவருடைய நிறுவனத்தில் அவருக்கு பதிலா அவருடைய நிறுவனத்தில் அவர் டைரக்டரா இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டரா இருக்கக்கூடிய நிறுவனத்தில் எனக்கு பதிலா திரு ஸ்வராஜ் கௌசல் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டைரக்டரா ஃபியூச்சர் போர்டு மீட்டிங்ஸ்ல கலந்துப்பாரு, மற்ற போர்டு மீட்டிங்ல என்னுடைய பிரதிநிதியா கலந்துப்பாரு அப்படிங்கும் போது அவருடைய நிறுவனத்தில் அப்படிங்கும் போது இது வழக்கறிஞர் பணியை தாண்டிய ஒரு விஷயம். இங்க ஒரு குவிட் ப்ரோக்கோவோ இல்லாட்டி ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோ இல்ல. அதற்கு என்னுடைய ஞாபகங்கள் சரியாக இருக்குமானால் என்னுடைய ஞாபகங்கள் சரியாக இருக்குமானால் இந்த ஒரு விஷயத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தன்னுடைய அறிக்கையிலே கூறுகிறார். அதாவது நான் வழக்கறிஞராக விஷயத்தை நான் செய்வதற்கு தயாராக இல்லை என்று அவர் சொன்னதாக என்னுடைய நினைவு. லலித் மோடி வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த நிறுவனம் ஏத்துக்கல, ஆனால் ஸ்வராஜ் கௌசலா அவர் பரிந்துரைக்கிறார். அவர்கிட்ட கேட்காம செஞ்சிருப்பாரா என்ன? கேட்காம செஞ்சிருக்க முடியுமா? இங்க நான் அமைப்பினுடைய அட்வொகேட்டாக இருப்பவர் அந்த அமைப்பினுடைய சட்டப்பூர்வமான அனைத்து பணிகளையும் செய்வதற்கு கடமைப்பட்டவர். அதை தனியாக வந்து எடுத்து ஒரு நபருக்கு ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ல அவருக்கு தனிப்பட்ட நியமிப்பாரா என்ன? இல்ல இதுல சட்டவிரோதம் நான் சொல்ல வரல, ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தென்படுது. இல்ல அதான் நீங்க சொல்ற பாயிண்ட் தாங்க முக்கியம். இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு இந்திய குடிமகள் வந்து புற்றுநோய் அவதி, ஆகவே மனிதாபிமான அடிப்படையில் உதவி, இப்படி அவங்க பேசுறாங்க. ஆனால் இது மனிதாபிமானம் அல்ல, அதையும் தாண்டிய வேறு ஏதோ அபிமானம் இருக்கிறது என்பதற்கு நீங்கள் சொன்னது ஒரு உதாரணம். ஏற்கனவே அவர் சொல்லலாம் அவர் வக்கீல்ங்கிற முறையில். ஆனால் 2010 லலித் மோடியுடைய பாஸ்போர்ட்டை இந்திய அரசு முடக்கிய பொழுது அதற்கு எதிராக நீதிமன்றத்திலே லலித் மோடிக்காக வாதாடிய வழக்கறிஞர்களில் ஒருவர் சுஷ்மா ஸ்வராஜுடைய புதல்வி. ஆகவே இந்த உறவுகள் என்பது ரொம்ப காலமா இருக்கு. இன்னொன்னு சொல்லிடுறேன், இது என்ன வேடிக்கைனா அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் சொன்ன பிறகு வெளிவந்த பிறகு லலித் மோடி என்ன சொல்றாருன்னா, எனக்கு சுஷ்மா ஸ்வராஜ் குடும்பத்தோடு மட்டுமல்ல ராஜஸ்தானுடைய முதல்வர் வசுந்தரா ராஜேயோடையும் இத்தகைய உறவுகள் காங்கிரஸ் பிரமுகர்கள் இவரை இந்த தேதியில பார்த்தேன், இவரை சோனியா காந்தி குடும்பத்தில் வழக்கறிஞரா பணியாற்றுவது தவறு. வெறும் மனிதாபிமானம் அல்ல, வேறு ஏதோ அபிமானம் அடுத்து உங்களுக்கு போர்ச்சுகல்ல ஹோட்டல்ல டான்ஸ் ஆடணும். இங்கெல்லாம் போய் அவர் நிச்சயமா கேள்வி கேட்க வேண்டிய விஷயம். ஓகே, அவர் வந்து முந்தைய வெளிவாகத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷிதோட சேர்ந்து இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டிருக்காரு முன்பு. இதே நீங்க கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்தி பேசுறீங்க. எஸ், யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது சாரதா ஸ்கேம்னு ஒண்ணு வெஸ்ட் பெங்கால்ல ஓடித்து, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அது மேல நடவடிக்கை எடுத்தது அந்த அப்போது இருக்கிற நிதியமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள். அந்த சாரதா ஸ்கேமோட எம்டி சுதீப்தர் ராய் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கான், நான் சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரத்திற்கு ஒரு வழக்கிற்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து அவரை என்னுடைய கேஸில் ஆஜராக சொன்னேன்னு சுதீப்தர் ராய் ஓபனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சுதீப்தர் ராய் சொல்லியிருக்கான், ஒப்பீனியன் கொடுத்தது இல்ல, 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது பி சிதம்பரம் இந்த இன்வால்வ் ஆனான்னு சொல்ல முடியுமா? நம்ம அவர் நிதியமைச்சரா இருந்தாரு. தெளிவாக அந்த ஒப்பீனியன்ல நெகட்டிவா ஒரு கம்பெனிக்கு ஃபைனான்ஸ் வாங்க 1 கோடி ரூபாய் துல்சியா இருக்கணும், நரிமனா இருக்கணும், இல்ல கபில் சிபலா இருக்கணும். சென்னையில இருக்கவங்க 1 கோடி ரூபாய் வாங்குறாங்க, 1 கோடி ரூபாய் வாங்குறாங்கன்னு நம்ப முடியல.
அதிகமா கொடுத்திருக்கலாம். அது அதிகம் நீங்க யார் சொல்றதுக்கு? நானும் ஒரு பண்ண முடியும். நீங்க சொல்லல, நீங்க தப்பு தப்பா சொல்றீங்க. என்ன கேள்வி கேளுங்க, அவரே கேட்டுட்டு இருந்தா பிளீஸ் உங்கள்கிட்ட தான் வரீங்க. கேள்வி கேட்கறதுக்கு அனுமதி கொடுத்தா கேளுங்க கேளுங்க. கேள்வி அதுல தவறு ஏதும் இல்ல. இது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸ்வராஜ் கௌசல் அவருக்கு வழக்கறிஞர், சுஷ்மா ஸ்வராஜுடைய மகள் அவருக்கு பான்சூரி வழக்கறிஞர் அப்படின்னா அத கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாக்குறீங்க. இது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிறீங்க. அன்று அவர் நிதி அமைச்சர், அவருடைய மனைவி வாதாடுறார் அப்படிங்கும் போது அது அவருடைய பணி. அதனால பாக்குறீங்க. ஒரு நிமிஷம். கபில் சிபல் இன்னைக்கு சஹாரா வழக்குல குற்றம் சாட்டப்பட்டதற்காக வாதாடுறார். சல்மான் குர்ஷித் தடை செய்யப்பட்ட சிமி இயக்கத்துக்கு ஆதரவா வாதாடுறார். அவங்க வழக்கறிஞர் அந்த பணியை செய்யறாங்க. இதற்காகவே இவங்களுக்கும் ஒரு குவிட் ப்ரோக்கோ, இந்த நிறுவனத்துக்கும் அவங்க வந்து அவங்களுடைய கிளையண்ட்டுக்கும் அவங்களுக்கு ஒரு குவிட் ப்ரோக்கோ, ஒரு தகாத உறவு இருக்கிறது அப்படின்னு ஒரு எஸ்டாப்ளிஷ் there is a lot of difference. நீங்க இங்க பாக்கணும். நீங்க வந்து அங்க சல்மான் குர்ஷிதா இருக்கட்டும், நளினி சிதம்பரமா இருக்கட்டும், கபில் சிபலா இருக்கட்டும், அருண்ஜேட்லியா கூட இருக்கட்டும். அருண்ஜேட்லி கூட நிறைய வழக்குகள்ல அப்பியர் ஆயிருக்காரு. ஆகையால் இதுல பாத்தீங்கன்னா அந்த வழக்கறிஞர் என்ற அடிப்படையில் அந்த அப்பியரன்ஸ் அன்னைக்கு உள்ள அந்த டேஸ் அப்பியரன்ஸ் முடிஞ்ச உடனே அவங்களோட பிரீஃப் முடிஞ்சிடும். அடுத்த டே அப்பியரன்ஸ் வந்தோன்னா அடுத்த பிரீஃப். அது கிடையாது. இந்த இவரோட விஷயத்துல, சுஷ்மா ஸ்வராஜோட கணவருடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா இஸ் ஒன் அமங் தி டைரக்டர்ஸ் இன் லலித் மோடிஸ் கம்பெனி. அவர் வந்து கோரிக்கை வைக்கப்படுது. அந்த கோரிக்கை அதாவது எந்த அளவிற்கு, இருங்க ஒரு நிமிஷம், எந்த அளவிற்கு அவர்களுக்குள் நெருக்கம் இருக்கிறது என்றால் வழக்கறிஞர் என்றதையும் தாண்டி அவர்களுக்குள்ள அந்த நெருக்கம் ராகுல் காந்தி நீங்க சுஷ்மா ஸ்வராஜ் ஒத்துக்கிறாங்க. நீண்ட காலம் இல்ல திருட்டுத்தனம் அப்படிங்கிறீங்க, பணம் வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறீங்க, குற்றச்சாட்டு சொல்ல நீங்க தான் நிரூபிக்கணும். பணம் கைமாறியதற்கான என்ன இருக்கு? பண பரிவர்த்தனை ஆனது நிச்சயமாக அம்பலப்படுத்துவதற்காக தான் கீர்த்திவாசன் பேசியிருக்காரு. அது விரைவில் அந்த கீர்த்திவாசனை இப்போதைக்கு அவதூறு கிடையாது. என்னன்னா, ஒரு கிளைண்ட்டுக்காக ஒரு வக்கீல் அப்பியர் ஆகிறது. நண்பர் சொன்னாரு நளினி சிதம்பரம் 1 கோடி ரூபாய் பீஸ் வாங்கினாங்கன்னு. அப்படி என்றால் சுஷ்மா ஸ்வராஜுடைய கணவரும் புதல்வியும் எத்தனை கோடி ரூபாய் பீஸ் வாங்கணும்னு கேட்கலாம், இருக்கட்டும். ஆனா என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னா, தன்னுடைய குடும்பத்தாருடைய கிளைண்ட்டுக்காக இந்தியாவினுடைய அமைச்சர் முறைகேடாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறார் சுஷ்மா ஸ்வராஜ் விவகாரத்துல. அங்க ஏற்கனவே அரசு எடுத்த நிலைப்பாடு என்ன? அவருக்கு பயன் ஆவணம் கொடுத்தால் உறவுகள் கெடும். இவங்க என்ன சொல்றாங்க? அது நீங்க பார்த்து கொடுக்கலாம் என்று பச்சை கொடி காட்டுறாங்க. என்ன முறைகேடு இல்லைங்கிறீங்க? இந்தியா கொண்டு வந்து தயவு செஞ்சு பாராளுமன்ற மாதிரி ஆயுத எழுத்து ஆக்காதீங்க. திரு பிரகாஷம் சுவாமி கிட்ட முறைகேடு பெரிய விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்ட ஒரே கேள்வி எப்படி உதவியா இருக்கும்? அவங்க என்ன தெரியுமா கேட்கறாங்க? யூகேல does it affect Indo-UK relations?
Yes or no? It does. How does it affect? It does. How does it affect? இல்ல By keep going to Portugal போறதுனால. Let me explain. It does அப்படிங்கிறது வேர்ல்டுக்குள்ள இப்ப போலாம். It does அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா ஏற்கனவே இந்திய அரசாங்கம் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. அவர் மேல நம்ம வழக்கு தொடுத்திருக்கோம். அவர் மேல ப்ளூ காலர் நோட்டீஸ் இருக்கு. சோ அவர் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி அங்க இருக்கிறார். சோ இங்க வரணும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு. சோ அதற்கு அவங்க கொடுக்கக்கூடிய அசைலமோ டிராவல் டாக்குமெண்டோ தடையா இருக்கும். நம்பர் 1. அப்படியே தடையா இருக்காது அவங்க ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸ்னா அது ப்ராப்பரா வெளிவாரத்துறை மூலமாக ஃபாரின் செக்ரட்டரியை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரா கரஸ்பாண்டன்ஸ் மூலமா எடுத்திருக்கணும். நாட் ஓவர் த போன். இல்ல ஒன்னு சொல்றேங்க, அவர் டிராவல் டாக்குமெண்ட் வராம அவர் UK பாஸ்போர்ட் வந்ததுன்னா அவர் உலகத்தில் இந்தியாவை தவிர எந்த நாட்டுக்கும் போறதுக்கு ஒரு உரிமை கிடைக்கும். அப்ப இந்தியா என்ன பண்ண முடியும்? ஒரு ஆர்குமெண்ட் கேட்கிறோம். புரியல. லலித் மோடி வந்து UK ஓட பாஸ்போர்ட் வாங்கி பிரிட்டிஷ் சிட்டிசன் ஆர் பிரிட்டிஷ் கிரீன் கார்டு ஹோல்டர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வாங்கிட்டாருன்னா இந்தியாவோட தயவு இல்லாம இந்தியாவை தவிர எந்த நாட்டுக்கு அவரால் போக முடியும்? இந்தியா ஒண்ணும் செய்ய முடியாது. சம்பந்தம் கிடையாது. அந்த விஷயத்தை அவருக்கு எந்த காரணத்தை கொண்டு லலித் மோடியுடைய கோரிக்கை சுஷ்மா ஸ்வராஜ் வந்து கொடுக்காதுன்னு சொல்றதுனால UK வந்து இந்த டிராவல் டாக்குமெண்ட் பிரமாணமா பேசுவாங்க. சொல்லவே இல்லையே. இந்தியா கொண்டு வருவான்னு சொல்லியே, எக்ஸ்ட்ரடிஷன் வேண்டான்னு சொல்லி திரு சுவாமி சொல்வது போல எக்ஸ்ட்ரடிஷன் பத்தி பிஜேபி அரசாங்கம் மட்டும் இல்ல, காங்கிரஸ் அரசாங்கமும் பேசல. எஸ் திரு சேகருடைய இறுதிவாதம் எக்ஸ்ட்ரடிஷன் பத்தி அவங்க கொண்டு வரத பத்தி பேசல. திரு சேகர் இறுதிவாதம் இல்ல நான் 2 கேள்விகளை தான் கேட்கிறேன். Why you turn on government's position? நீங்க விளக்குங்க. இல்ல நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, சுஷ்மா ஸ்வராஜ் மீது இப்படிப்பட்ட இம்ப்ரோப்பராலிட்டி இருக்கிறது, அவர் இவ்வளவு பெரிய ஒரு குற்றவாளி, இவ்வளவு பெரிய மோசமானவர் என்பதையெல்லாம் விளக்குவதற்கு உங்களுக்கு பாராளுமன்றத்திலே ஒரு வசதி இருக்கிறது. அதை நீங்க கேளுங்கம்மா. முதல்ல கேளுங்க, அப்புறம் பேசலாம். அதெல்லாம் அங்க பேசுறதற்கு விட்டுட்டு இங்க வந்து பேசுறீங்க. அங்க குற்றச்சாட்டு சொல்றதை விட்டுட்டு இங்க வந்து குற்றச்சாட்டு சொல்றீங்க. வாசல்ல போய் பேட்டி கொடுக்குறீங்க, உள்ள வந்து பேச மாட்டேங்கிறீங்க. உள்ள ஏன் பேசுவது யார் தடுத்தது? சரி வேண்டாம். வழக்கறிஞர் இன்றைய கோர்ட்டுகள் எல்லாம் மிகுந்த வந்து அக்ரெசிவ் கோர்ட். அண்ணா அருணனே வந்து ஒரு பெட்டிஷன் எழுதி இந்த விஷயத்துல இந்த அம்மா இருக்குன்னு சொல்லி உங்க அட்ரஸ் போட்டு ஒரு கோர்ட்டுக்கு போட்டீங்கன்னா சூமோட்டோல ஆட்டோமேட்டிக்கா கோர்ட் எடுத்துக்கும். சுஷ்மா ஸ்வராஜ் உள்ள பிடிச்சு போட்டுலாம் இல்ல. இதையெல்லாம் ஏன் நீங்க தயங்குகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அபவாதம் பேசுவது மட்டுமே தொழில். உங்களுடைய வாதத்திலே உண்மையில்லை என்ற காரணத்தினாலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். 2010 2014 வரையிலும் அவர் மீது ஈடியினுடைய ப்ளூ கார்னர் நோட்டீஸ் சுஷ்மா ஸ்வராஜ் மேல கோர்ட்ல வழக்கில்ல, யாரும் போடல, ஏன் போடலன்னு கேக்குறீங்க. நியாயமான கேள்வி. கோர்ட்ல ஒரு அமைச்சர் மீது வழக்கோ எஃப்ஐஆரோ சார்ஜ் ஷீட்டோ பதிவான பிறகுதான் ராஜினாமாவை முந்தைய காலகட்டங்களில் நீங்க கோரியதுண்டா? 5 முறை வெவ்வேறு ராஜினாமாக்களுக்காக இதே பாராளுமன்றத்தை எந்த பாராளுமன்றம் முடங்குது, மக்கள் பணம் வீணாகுதுன்னு இன்னைக்கு நீங்க வருகிறீங்களோ? மற்றவங்களுக்கு ஒரு நீதி, இவங்களுக்கு ஒரு நீதி. இதைத்தான் நான் கேட்க விரும்புறேன். இதற்கு முன்பு காங்கிரஸ் அமைச்சர்கள் இத்தகைய முறைகேடு என்ற பத்திரிகைகளில் வந்த பொழுது முதலில் ராஜினாமா, பிறகுதான் விவாதத்தை சொன்னவர்கள் நீங்கள். இப்போ எங்களுக்கு புத்தி தைரியம் இல்லையே. பேசுறதுக்கு அப்புறமா குற்றச்சாட்டு பண்ணிக்கலாம் இல்ல? உங்களுடைய பேச்சில உண்மை இருக்குமானால் ஏன் உண்மையை பேச மாட்டீர்கள்.
காங்கிரசுடைய வாழை பிடித்துக் கொண்டு வெளியே போனீர்கள். நல்ல வாய்ப்பு கிடைத்தது. முகத்திரை நீங்க கேட்டிருக்கலாம். உங்களுக்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்ற காரணத்தினாலே இருக்கீங்க. திருடன் சொல்றீங்க, இடதுசாரிகள் இயல்பான குணமோ அதை பேசுகிறேன். இறுதியான கருத்தை மட்டும் கேட்கிறோம், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ப்ளீஸ் மேக் தி பேசல. காங்கிரஸ் இப்ப நீங்க ரிவெஞ்ச் எடுக்கிறீங்களா? முதல்ல ராஜினாமா, பிறகு விவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியா இருக்காது அப்படிங்கிற வாதத்தை முன்பு வச்சவங்க நீங்க. இன்னைக்கு ஒரு இயற்கையான நீதிமுறைக்கு மாறா அமைச்சர் சொல்றத கேட்கவே மாட்டோம், அவங்கள நாங்க கேள்வியும் கேட்க மாட்டோம் பாராளுமன்றத்துல. முதல்ல ராஜினாமா, அப்புறம் தான் மசோதா, அப்புறம் தான் மக்கள் பிரச்சனை, அப்புறம் தான் பாராளுமன்றம் அப்படிங்கிறது. எதை நீங்கள் வந்து ஐயோ இப்படி நடக்கலாமான்னு கேட்டீங்களோ, நீங்க செய்யும் பொழுது யூ ஆர் ஜஸ்ட் டேக்கிங் ரிவெஞ்ச் at the cost of the people's welfare. கிடையாது. அதாவது நீங்கள் முதலாவது இது மாதிரி ஒரு பேசினு அவங்களே ஒத்துக்கிறாங்க. see there is nothing. இப்ப இவங்க ஒத்துக்கலன்னா அது வேற விஷயம். சுஷ்மா ஸ்வராஜே சொல்றாங்க, ஆமா நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். வசுந்தரா ராஜே சொல்றாங்க, நான் தான் விட்னஸ் போட்டேன். எல்லாருமே ஓபனா ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கக்கூடிய விஷயத்தை குற்றம் நடந்திருப்பது அம்பலமாயிருக்கு. அதனால அவங்க ரிசைன் பண்ணிட்டு அதன் பின்னால் உள்ள விஷயங்களை இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணாத நியாயமா இருக்கும். இல்ல ஆவணங்களை கலைப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. 90% மாநிலங்களவை நேரம், 60% மக்களவை நேரம் வீணாயிடுச்சு. இது வரைக்கும் நீங்க எதையும் சாதிக்கல, எதுவும் சாதிக்கப்படல. அரசாங்கமும் சாதிக்கல. மக்கள் முன்பு எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை கொண்டு லலித் மோடி விவகாரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு நாடாளுமன்றம் இந்நாள் வரைக்கும் பேசியிருக்கக்கூடிய மசோதாக்கள் மக்கள் இது முக்கியம் தான். இது மட்டுமல்ல, இது மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். காங்கிரஸ் கவர்மெண்ட்ல ஆண்டர்சன் போனாரு, கொட்ராச்சி போனாரு. அந்த மாதிரி இவரு ஏன் தப்பிக்க விட்டுருக்க முடியாது? ஆமா, கவர்மெண்ட் தான் தப்பிக்க வச்சிருக்கு. கொட்ராச்சி தப்பிக்க வச்சிருக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி சொலிசிட்டர் ஜெனரல் சொல்லிருக்காரு. இப்ப கொட்ரோக்கிக்காக வெளிநாட்டுல போய் வித்ரா பண்ணு சொன்னாரு. அவர் வந்து பப்போஸ் ஸ்கேண்டல்ல மாட்டினவர். அவரே வித்ரா பண்ண வச்சிருக்காரு. பப்போஸ் ஸ்கேண்டல்ல மாட்டினவர். அந்த மாதிரி அதனால வந்து ரெண்டு அப்ப தவறுன்னு ஒத்துக்காங்க. அந்த தவறுன்னு ஒத்துக்காங்க. கொட்ராச்சி ஆந்திராவுக்கு போனது தப்புன்னா, லலித் மோடி போனது தப்புனா, லலித் மோடி காங்கிரஸ் இந்த ஒரு விவகாரத்தால் நாட்டில் ஜிஎஸ்டி பில், அதுல ஏற்பட வேண்டிய முடிவுகள் மற்றும் பல விஷயங்கள், பல்வேறு மசோதாக்கள் இவையெல்லாம் முடங்கி கிடக்கின்றன. பிடிவாதம் பிடிப்பது யார்? அரசாங்கமா இல்ல எதிர்கட்சிகளா அப்படிங்கிற கேள்வி. கோழியிலிருந்து முட்டை வந்தா, முட்டையில இருந்து கோழி வந்ததாங்கிற கணக்கா எப்போதும் போல நீடிக்கிறதே அதே போல் நீடிக்கிறது. இந்த லலித் மோடி விவகாரத்துல சுஷ்மா ஸ்வராஜ் ஒரு விளக்கம் கொடுக்க, பாராளுமன்றத்துக்கு வெளியே ராகுல் காந்தியும் சுஷ்மா ஸ்வராஜ் வந்து ஒரு தியேட்ரிக்ஸ்ல நடிப்புல கைதேர்ந்தவர் அப்படின்னு சோனியா காந்தி சொல்ல, ராகுல் காந்தி இது திருட்டுத்தனம் என்று சொல்ல, இந்த ஒரு விவகாரம் முடிவுக்கு வராமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. முடிவு ஏற்பட்ட பாடில்லை. பாதிக்கப்பட்டிருப்பது மக்கள் பிரச்சனைகள், பாராளுமன்றத்துடைய ஆரோக்கியமான நேரம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விஜயதரணி அவர்களுக்கும், பிரகாஷன் சுவாமி அவர்களுக்கும், திரு அருணன் அவர்களுக்கும், திரு எஸ் ஆர் சேகர் அவர்களுக்கும் நன்றி. 2 minutes மேகி நூடுல்ஸ் இந்த நாட்டில் எவ்வளவு பரபரப்பை ஏற்படுத்தியது ஒரு அறிக்கை அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் இது பின்வாங்கப்பட்டது. இந்திய சந்தைகளில் இருந்து மேகி விற்பனை, மேகியுடைய அத்தனை பொருட்களும் அது பாதுகாப்பற்றது. காரியத்துடைய அளவு
அனுமதிக்கப்பட்டதை தாண்டி இருக்கிறது அப்படின்னு ஒரு அறிக்கை வர, பல சோதனைகளை நடத்த, வெவ்வேறு அறிக்கைகள் வர, இந்திய அரசாங்கமும் இந்திய உணவுத்துறையும் அந்த ஒரு முடிவை எடுக்க அது பின்வாங்கப்பட்டது. இந்த நிலையில மீண்டும் தலைப்புச் செய்தியாக இருக்கிறது மேகி. ஏன் என்றால் அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான், இந்த துறைக்கான அமைச்சர், கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்ன சொல்லியிருக்கிறார்? ராம்விலாஸ் பாஸ்வான் சொல்லியிருப்பது அப்படிங்கிறது, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது மேகி மீண்டும் கடைகளுக்கு வந்துவிடும் என்று தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். பிறகு பின்வாங்கி இருக்கிறார். என்ன சொல்ல வருகிறார்? ஒரு தேவையற்ற சர்ச்சையா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் மேகியுடைய ஏற்றுமதிக்கு இது சார்ந்த வழக்கில் அனுமதியும் கிடைத்திருக்கிறது. வேற நாடுகளுக்கு போகலாம், சிங்கப்பூருக்கு போகலாம், மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகலாம். அப்படின்னா இங்க மட்டும் மேகி என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறது. மீண்டும் இந்த சர்ச்சை பொதுத்தளத்துக்கு வந்திருக்கிறது. விவாதிப்போம். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன், சமூக ஆர்வலர், மற்றும் பாரதிய ஜனதாவுடைய திரு எஸ் ஆர் சேகர். என்னுடைய முதல் கேள்வி திரு எஸ் ஆர் சேகர் அவர்களுக்கு தான். இந்திய அரசாங்கம், இந்திய உணவுத்துறை, இது சார்ந்த அமைப்புகள், உணவு பாதுகாப்பு அமைப்புகள், இவையெல்லாம் ஒரு கடுமையான ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி, இவையெல்லாம் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து மேகிக்கு எதிராக வழக்கு தொடுத்து வந்திருக்கக்கூடிய சமயத்துல அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது மீண்டும் மேகி கடைகளுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லும் பொழுது பல குழப்பத்தையும் பல கேள்விகளையும் எழுப்பது திருச்சிக்கு. அதாவது நீங்களே உங்களுடைய துவக்கத்திலே சொன்னீர்கள் இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கிறது என்று சொல்லி. ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த கருத்து தவறான கருத்து என்பதையும் வைத்துக் கொள்வோம். அந்த கருத்து தவறான கருத்து ஆக தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது, அது நான் சொல்லவில்லை என்று அடுத்த நாள் சொல்லுகிறார். அந்த சொன்ன கருத்து சாயந்தரமோ ராத்திரியோ தான் வெளியில வரும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு அது உண்மையா பொய்யா, அது அவர் சொன்னதுதானா, அதுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியுமா என்பதை செய்ய முடியும். எனவே அந்த கால அவகாசத்துக்குள்ள அந்த கருத்து வெளியே வருவதற்குள்ளாரேயே அது மிகப்பெரிய பூதாகரமாகி இப்போது இருக்கிறது. எனவே அமைச்சரே அவர் கருத்தை மறுத்து விட்டார் என்கின்ற போது அந்த கருத்திலே எந்த விதமான விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த சொன்னதாக சொல்லப்பட்ட கருத்து அதற்கான மறுப்புமே, சொன்னதாக சொல்லப்பட்ட கருத்து விவாதிக்கப்பட வேண்டுமானால் இந்த நாட்டில் நாம ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கு ஒரு மிகப்பெரிய இடைஞ்சலாக சேரும். எனவே விட்டது. ஆகவே இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. நீங்க கேள்வி அப்புறம் கேளுங்க, சொல்லிடுறேன். அது ஒரு ஏஜென்சி செய்தி சொல்லப்பட்டது, அந்த ஏஜென்சி என்னிடம் தவறாக வாங்கி கொண்டு பிரபலப்படுத்தி விட்டது என்கின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். எனவே அவர் சொன்னது தவறு, தவறாக சொல்லப்பட்ட அவருடைய செய்தியை சித்தரித்து அது மறுப்பு தெரிவிக்கப்பட்ட பிறகு அதை பற்றி பேசுவது அநேகமாக ஒரு விவாதத்தை சூடுபடுத்த வேண்டும் என்ற அளவிலே இருக்குமே தவிர தேவையற்ற விவாதம். அவர் அதை மட்டும் அப்படி சொல்லலன்னு சொல்லியிருக்காரு. He was on record. அதுக்கான ரெக்கார்ட் இருக்கிறது இந்த ஏஜென்சி தரப்பும் சொல்கிறது. அதை தாண்டி அவர் பின்வாங்காத இன்னொரு விஷயமும் சொல்றேன். Now the foreign investors will also now think twice before investing in India. Our credibility is at stake அப்படிங்கிறார். எதன் அடிப்படையில? மேகி மீதான தடையை மையப்படுத்தி. சோ அரசாங்கத்துக்கு, அமைச்சருக்கு பிரச்சனை வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கை தான், மக்களுடைய நலன் இல்ல, உணவுடைய பாதுகாப்பு இல்ல. இது அவர் பின்வாங்கல. அதாவது இந்த மாதிரி விஷயங்களிலே ஒரு அமைச்சர் அவர் எந்த விதமான முடிவும் தனியாக எடுக்க முடியாது. FWSA என்கின்ற விஷயம் இருக்கிறது, மாநிலங்களில் இதற்கான தரக்கட்டுப்பாடு விஷயங்கள் இருக்கிறது, மத்திய அரசினுடைய கொள்கை முடிவுகள் இருக்கிறது, மத்திய அரசினுடைய கேபினெட் இருக்கிறது, இதற்கு மேலே பிரதம மந்திரி இருக்கிறார். இவர்களெல்லாம் சேர்ந்துதான் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியும். எனவே அந்த வகையிலே அவர் சொன்ன கருத்து நான் அவருடைய சொந்த கருத்து நான் சொல்ல மாட்டேன். அவர் சொல்லியிருந்தால் அந்த கருத்து இந்த அரசாங்கத்தை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனவே அந்த கருத்து அவர் சொல்லியிருக்கிறார். அந்த கருத்து எதனால் சொன்னார், எப்படி சொன்னார், அது எந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல சொன்னார் என்பதெல்லாம் அதற்கான ஒரு முடிவு. சொந்த கருத்து இல்ல, சாதாரணமாக கேஷுவலாக பேசியிருப்பதை பதிவு செய்து அதை பிளாஷ் பண்ணக்கூடிய பயங்கர எத்திக்கலான மீடியாவும் இருக்கிறது. எனவே அந்த வகையிலே தெரியாது. ஆனாலும் கூட இந்த அரசுடைய முடிவு இல்லை, இந்த அரசுடைய முடிவு இல்லை. கேஷுவல் ரிமார்க். இந்த நாட்டுடைய மக்களுடைய
உயிர் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியப்பட்ட முறையிலே பேசுகின்ற விஷயம், அதை பற்றி நான் ஒரு விஷயத்தை கருத்துங்கிறீங்க. அரசு வெளிநாட்டுக்காரர்களுடைய முதலீடுகளில் இந்திய நாட்டை பாதிக்கும் என்றால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இல்ல, மேகி விவகாரத்துல இந்த கருத்து சொல்றாரு. அது சொந்த கருத்தும் இல்லைங்கிறீங்க, அரசாங்க கருத்தும் இல்லைங்கிறீங்க. யாருடைய கருத்து? அதற்கு தான் நான் சொல்றேன், அந்த கருத்து யார் கருத்துன்னு எனக்கு தெரியாது. ஆனா அரசாங்கத்தினுடைய கருத்து அது அல்ல, இந்த அரசாங்கத்தின் கருத்து அல்ல. இந்த அரசாங்கம் அவருடைய அந்த கருத்தை மட்டும் வைத்துக் கொண்டு தன்னுடைய செயல்பாடுகளை சொல்லாது. இரண்டாவது, இந்த கருத்துக்கு என்னுடைய கருத்தை சொல்ல வேண்டுமானால் அவர் எந்த இடத்தில் எந்த கான்டெக்ஸ்ட்ல சொன்னார், அதற்கு முன்னால் என்ன பின்னால் என்கிற விஷயத்தை வைத்து தான் சொல்ல முடியும். ரொம்ப தெளிவாவே சொல்றாரு. இப்ப சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, அதாவது சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட ரிப்போர்ட். அது வந்தது பொய் இல்ல, அது வந்து மேகி சேஃப்னு சொல்லி இருக்கிறது. ஆகையினால எனக்கு நம்பிக்கை இருக்கிறது மேகி இந்த ஒரு ஷெல்ஸ்க்கு திருப்பியும் கடைகளுக்கு வந்துடும் சொல்றாரு. பாத்தீங்கன்னா மேகி விவகாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய கிரெடிபிலிட்டியை நம்பாதன்மையை கேள்விக்குறியாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இட் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் ஒப்பீனியன் சொல்றீங்க. அதை ஏன் நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாது? ஏன்னா FSSAI இந்திய அரசாங்கத்துடைய அங்கீகாரம் பெற்று கோர்ட்ல மேகிக்கு எதிராக கடுமையா வாதாடி வருது. நான் சொல்லலாம். இது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம இதே இடத்துல டிபேட் பண்ணோம். அன்னைக்கு நான் இதே பொசிஷன் தான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. இந்தியா விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் இந்தியாவை பத்தி அப்புறமா வருவோம். சிங்கப்பூர், வியட்நாம், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, இங்கிலாந்து, அமெரிக்கா, இந்த 7 இடத்துல டெஸ்ட் பண்ணி மேகி சேஃப்னு சொல்லியிருக்காங்க. நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணா இங்க யார் வேணா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு ஹைகோர்ட் பர்மிஷன் கொடுத்துருச்சு. ஸோ 7 நாட்டுல டோட்டலா இப்ப 15 நாட்டுக்கு அது போறது. இந்த மேகி எக்ஸ்போர்ட் இந்தியாவுக்கு இல்ல, 15 other countries. சிங்கப்பூர் உட்பட. சிங்கப்பூர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் சப்போஸ் டு பி தி ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் தி வேர்ல்ட். Agree. There cannot be better standards than Singapore. It is a good standard. It's a proven fact. நாங்க சிங்கப்பூரோட பெட்டர்னு சொன்னா உலகம் சிரிக்கும். ரெண்டாவது என்னன்னா, இந்தியால பிரீமியர் ஃபுட் டெஸ்டிங் லேப்ங்கிறது வந்து CFTRA. இவங்க வரதுக்கு முன்னாடியே ஒரு 50-60 வருஷமா CFTRA தான் லீடிங் ஃபுட் லேப். புதுசா டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நிறைய ப்ராடக்ட்ஸா லைசன்ஸ் பண்ணி வித்துட்டாங்க. இந்த ரவா இட்லி மிக்ஸ், ட்ரை மிக்ஸ் எல்லாம் அந்த CFTRA தான் கண்டுபிடிச்சது. ஸோ CFTRA இஸ் அ பிரீமியர் வேர்ல்ட் ரெகக்னைஸ்ட் பாடி. அவங்க என்ன சொல்றாங்க, மேகி இஸ் சேஃப் அப்படின்னு சொல்றாங்க. அதே வழியில தான் பாராபங்கில திருப்பியும் டெஸ்ட் பண்ணப்படுது. நான் கேக்குறேன், பாராபங்கில திருப்பியும் லெட்டோட அளவு அதிகமா இருக்கு. எப்போ சமீபத்துல இதெல்லாம் வேர்ல்ட் கிளாஸ் லேபரேட்டரிஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் கவர்மெண்ட். நம்ம ஊர்ல கவர்மெண்ட்ல அரசாங்கத்துல எப்படி நடக்கிறதுன்னு உங்களுக்கும் எங்களுக்கும் தெரியும். அதை நம்ம இப்ப விவாதிக்க வேண்டாம். எப்படி வேலை செய்யும் ஏடிஎம்னு ஒரு கான்செப்ட் லாஸ்ட் டைமே இன்ட்ரோடியூஸ் பண்ணேன்னா, இப்போ நான் சொல்றேன் ஏடிஎம் லேப்ஸ் தான். அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் லேப்ஸும் டைரக்டா மினிஸ்ட்ரி கடியில வர லேப்ஸ் எல்லாம் ஏடிஎம் லேப்ஸ். இன்னும் ஒரு சந்தேகத்தை இது சார்ந்து தான் நான் கேட்கிறேன். இப்ப பாக்கும்போது இப்ப மேகி வந்து இப்போ இங்க உற்பத்தி ஆகக்கூடிய மேகி வெளிநாட்டுக்கு எல்லாம் போகுது அப்படின்னு சொல்றீங்க. சிங்கப்பூருக்கு போறது, சிங்கப்பூருக்கு எல்லாம் போறது, வெளிநாட்டை விடுங்க. ஐ டேக் யூ பாயிண்ட். ஆனா அரசாங்கமும் குற்றம் சாட்டி இருக்கிறது, FSSAIயும் குற்றம் சாட்டி இருக்கிறது. அதாவது ஏற்கனவே உற்பத்தியானது அவங்க அனுப்பல, அதாவது எக்ஸ்பைரி டேட் முடியாதது நெஸ்லே வெப்சைட் சொல்றது கிளியரா கேளுங்க. அது அவங்க மறுத்திருக்கிறது, FSSAI மறுத்திருக்கிறது. புதுசா உற்பத்தி செஞ்சு வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. இங்க இருக்கிறது சேஃப் அப்படின்னா இங்க ஏற்கனவே உற்பத்தியானது அனுப்பாம புது உற்பத்தியா அனுப்புறாங்க. இல்லவே இல்ல. அதாவது கிளியரா நீங்க நெஸ்லே வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா ரேண்டமா பழைய எடுத்த ஸ்டாக் நாங்க திரும்பி ரீகால் பண்ண ஸ்டாக்ல இருந்து ரேண்டமா 16,000 பேக்கெட் அமைச்சு. ஒரு பேக்கெட் 2 பேக்கெட் இல்ல. Let's not take that at face value. You test it, no. But FSSAI is fact சொல்லுது. FSSAI is depending on பாரபங்கில நம்மளால ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ்னு ஒரு பிரெயின் ஃபீவர் இருக்கு. வருஷம் ஒரு 500 பேர் ஈஸ்டர்ன் யூபில பலியாயிட்டு இருக்காங்க. அதையே கூர் பண்ணாத லேப் வேக்சின் இஸ் அவைலபிள். They have to just inject it in time. The UP government is not even capable of vaccinating people in time. They are trying to say one particular brand in one particular company is bad. The entire world is saying that is good. You want to take it in face value? I take your point. ரெண்டாவது பாயிண்ட் சொல்றேன். இருங்க சார், ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இல்ல இட் ஹஸ் டு பி ப்ரொபோர்ஷனேட். அதுக்காக திரு சேகர், இதுல வந்து இப்போ நம்ம வந்து மேகி விவகாரத்துல FSSAI வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு, நாங்க வந்து ப்ராம்ப்டா ஆக்ட் பண்ணிருக்கிறோம். நீங்க
அந்த ஒரு விஷயத்துல நீ ஜர்க்கா செய்தது தவிர டு புட் தி மெக்கானிசம் இன் ரைட் பிளேஸ் அரசாங்கம் எதுவுமே இது வரைக்கும் மாற்று வழிகளை மாற்று முறைகளை கொண்டு வந்திருக்கா? திருசேகர் கேள்வி. அதாவது இதுல ரெண்டு விஷயத்தை எடுத்துக்குவோம். இந்த முதல்ல அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையில் முதல் நடவடிக்கை நேஷனல் கன்சூமர் ரெட்ரஸல் ஃபார்ம்ல இதனுடைய வழக்கு தொடர்ந்திருக்கல. காரணம் நம்ம ஆனந்த் சொன்ன மாதிரி அது எவ்வளவு பெரிய டெஸ்டிங்ல எவ்வளவு பெரிய சரியான ஒரு வெளிநாட்டினுடைய லெபார்டரிஸ் ஃபைன் இந்தியன் லெபார்டரிஸ் மோசம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவருடைய கருத்தாக இருந்தால் கூட வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அவர்கள் தன்னுடைய லெபார்டரி டெஸ்டிங் எப்படியா ப்ரொஜெக்ட் பண்றாங்க ரகசியம் உலகறிஞ்சது. அது அடுத்தாப்புல வரேனா இப்ப இந்தியாவில் அன்பேர் ட்ரேட் பிராக்டிஸ் அண்ட் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட், தவறான அட்வர்டைஸ்மெண்ட்டும் அன்பேர் ட்ரேட் பிராக்டிஸும் இந்த பேக்கி பண்ணியிருக்கிறது வெளிப்படையான விஷயம். இது மல்டிநேஷனல் பண்றாங்க, இந்தியன் கம்பெனிஸ் கூட பண்றாங்க. அதை முதல் முறையாக இப்ப நம்ம அதற்காக வழக்கு தொடுத்திருக்கிறது இந்த அரசு. இரண்டாவது வழக்கு தொடுத்திருக்கீங்க. ஆனா இந்த ஒரு பிராண்டு, அதுவும் நீங்களே நம்பக்கூடிய லெட் அதிகமா இருக்கக்கூடிய காரியம் அதிகமா இருக்கக்கூடிய இந்த ஒரு பிராண்டு சந்தையில உலா வந்திருக்குன்னா இதற்கு உணவுத்துறையை சேர்ந்த எஃப்எஸ்ஏ சேர்ந்த இல்லாட்டி வெவ்வேறு அமைப்புகள் உணவு பாதுகாப்பு அமைப்பை சேர்ந்த ஒரு அதிகாரி மீது வழக்கு தொடுக்கப்படுறாங்க. Are they not accountable? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணிருக்கலாமே சார். மாதிரி தீட்சித் மேல வழக்கு தொடுத்தது நாங்க நடவடிக்கை கேட்கிறோம். நல்ல கேள்வி, பதில் சொல்லுங்க. எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? கேட்கிற கேள்வி. அதாவது இதுவரையில இந்தியாவுல இல்ல இந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் அவர்கள் மாதத்துக்கு இவ்வளவு சாம்பிள் சொல்லி கடனே வேலை செய்யக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். நான் இந்த சேட்டலைட் டிவி மூலமாக குற்றமே சாட்டுகிறேன். கடனே செய்யக்கூடியது மக்களுடைய நலனை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாது. அரசுடைய சம்பளத்தை வாங்கிக்கொண்டு தண்டத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அது எப்படியெல்லாம் ஹோட்டல்களையும் மற்ற இடங்களையும் போய் சாம்பிள் எடுக்கிறது என்பதெல்லாம் கண்கூடான ஒரு மிகப்பெரிய அவலமான சூழ்நிலை. அதைத்தான் எல்லா மாநிலங்களும் செஞ்சிருக்கிறது. காரணம் என்னன்னா ஃபுட் கம்ஸ் அட் தி ஸ்டேட் ஆல்சோ. ஸ்டேட் தான் அதற்கான எக்ஸிகியூட்டிங் அத்தாரிட்டி. இருந்தால் கூட ஸ்டேட் தான் அதை அமல்படுத்துகிறது. எனவே அவர்கள் செய்யவில்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மல்டிநேஷனல் மாதிரி ஏன் இந்தியன் கம்பெனிகள் கூட இப்படி உலா வருகிறது. எனவே இதை செய்திருக்க வேண்டும், அவர்கள் மீதும் வழக்கு தொடர வேண்டும். ஆனால் இதை வெளியே கொண்டு வந்தவரே ஒரு ஃபுட் இன்ஸ்பெக்டர் தான். வெளியே ஊட்டியில கொண்டு வந்ததே ஒரு இன்ஸ்பெக்டர் தான். அவருக்கு நம்முடைய பாராட்டுகள். அதற்கு மேல ரொம்ப இறுதி வார்த்தை முடிச்சிருக்க. ரொம்ப சுருக்கமா அவருடைய பாரம்பரியமான ரொம்ப சுருக்கமா இறுதி வார்த்தை முடிச்சிருக்க. பாரம்பரியமான இந்தியாவுடைய உணவுப் பொருட்கள் நான் முடிச்சிடறேன், ஒரு செகண்ட்ல முடிச்சிடறேன். இந்தியாவுடைய பாரம்பரியமான உணவு வகைகள் இருக்கு. இட்லி, உப்மா, சாம்பார் இவைகள் எல்லாம் சாப்பிடுவதன் மூலமாக எந்த குழந்தையும் ஓவர் வெயிட், ஓவர் பாடி, முட்டி வலி, மந்தமான சூழ்நிலை எல்லாம் இல்ல. ஆனால் இந்த மேகி வந்ததற்கு பின்னாலே, இதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் வந்ததற்கு பின்னாலே அவருடைய உடல்நல கழிவு, ஒபிசிட்டி, பல்வேறு விஷயங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டு இந்தியாவுடைய கிராமப்புற உணவுகள் எல்லாம் நசித்து போனத, பாரம்பரிய உணவுகள் எல்லாம் அழிந்து போனது, உடல்நிலையும் மோசமாகி போனது. ஆகவே இந்த மாதிரி உணவுகளை மக்கள் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அந்த அறிவுரை வேற, அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்கிறது வேற. அது செய்யப்பட்டிருக்க அப்படிங்கும்போது ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட், ஒரு சென்ட்ரல் அமைப்பு, இதுக்கு ஒரு மத்திய சட்டங்களும் இது ஒரு குறைபாடு தென்படுகிறது. தேசம் முழுவதும் பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு உணவு குறைபாடோடு இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு உணவு பாதுகாப்பு அமைப்புகளை சரி செய்யறதுக்கு அரசாங்கம் போதிய நடவடிக்கைகள். நெஸ்லே மேல ஆக்ஷன் எடுத்தாங்க, ஐடிசி மேல ஆக்ஷன் எடுக்கல. இன்னும் இப்பி நூடுல்ஸ் பேன் பண்ணவே இல்ல. டாப் ராமன் நூடுல்ஸ் there are only 3 players. ஒன்னு டாப் ராமன் நூடுல்ஸ். இல்ல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்பி நேஷனல் பிராண்ட். even we are now discussing Ram Vilas Paswan and nationally we are not talking Tamil Nadu. nationally இப்பி மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கல. இப்பி is freely available. தமிழ்நாட்டுல அவைலபிளா எனக்கு தெரியாது. பட் outside Tamil Nadu it's freely available. இப்பி is available. இந்த ஐடிசியை பத்தி யாருமே பேசவே இல்லை. டாப் ராமன் இதெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆல்ரெடி வித்ரா பண்ணி போயிட்டா. ஏன்னா இது ரொம்ப ஸ்மால் மார்க்கெட். he has a big market outside India. he has gone. So what are you suggesting? What I am suggesting is இது extortion game. It's plain and simple extortion game. The concerned minister is from Bihar. Bihar elections are coming. Funds have to be raised for Bihar.
That is the only question. Because கான்ஸ்பிரசி தெரியுது, எந்த ஆதாரமும் இல்ல. Then you give me some. இந்த குற்றச்சாட்டை நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன், எதிர்க்கிறேன். இந்த அரசு லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டது. எக்ஸ்ட்ராஷனல் என்ற வார்த்தையை கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். நிச்சயமாக கிடையாது. மக்கள் நலனை மட்டுமே சார்ந்த அரசு இது. மத்திய அரசு இப்படிப்பட்ட ஒரு களங்கம் இருப்பதை நான் ஏற்கவில்லை. I am only saying the same thing. The same across the world. No lab has found, except Barabanki today, no other lab has found anything wrong. Barabanki UP la irukku. UP la. Bihar la election irukku. UP la irukku adhigari செய்யணுமா? Right, நான் என்ன கேக்குறேன்? Tamil Nadu செய்யணுமா? What I am trying to say. வேற எங்கயாவது செய்யணும். வேற மற்ற மாநிலங்கள்ல டெல்லில why is one company being targeted? Why the ஏனா அதுல லெட் ஜாஸ்தியா இருக்கு. மக்கள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட ஜாஸ்தியா இருக்கு. Same thing sir. Yes, இங்க இருக்கக்கூடிய சாம்பிள் அதிகமா இருக்கனால நடவடிக்கை எடுக்கறாங்க. ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்குது? மத்த இடங்கள்ல ஏன் எடுக்குது? மத்த இடங்கள்ல அப்பீல் செய்யப்படுது. No, I am trying to say it is a selective action. I am just pointing out. It is now இன்னொன்னு கேக்குறேன். ரொம்ப சுருக்கமா இவ்வளவு தூரம் இருக்கும்போது இங்க டாஸ்மாக்ல இருக்க லிக்கர் குவாலிட்டி ஏன் டெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இவங்க? இப்ப டாஸ்மாக் இப்ப பெரிய இஷ்யூ. ஏன் டாஸ்மாக் லிக்கரை டெஸ்ட் பண்ணி குவாலிட்டி ஆயிடுச்சு ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அந்த விவகாரமும் போயிட்டு இருக்கு இந்த நிலையில. ஏன் லிக்கரை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க? முட்டை பத்தி இவ்வளவு பேசுற ஒரு மேகியை பத்தி பேசுறவரு 30 வருஷத்துக்கு ஒருத்தர் கூட மேகி சாப்பிட்டு செத்து போல. ஆனா லிக்கர்னால டெய்லி செத்து போயிட்டு இருக்காங்க. லிக்கர் குவாலிட்டி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? நிறைவு செய்தாக வேண்டும். இந்த ஒரு விவகாரமும் போயிட்டு இருக்கு. சில சட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட அமைப்புகள் இதை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இது ஒரு மேகி விவகாரம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட விவகாரமா பார்க்காம நம்முடைய உணவு பாதுகாப்பு அமைப்புகள்ல, உணவு சோதனை அமைப்புகள் இருக்கக்கூடிய திரு சேகர் சொன்னது போல அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நமக்கு காட்டக்கூடிய விஷயமா இருக்கிறது. அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் சொல்லி பின்வாங்கிய ஒரு விஷயம் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் தான். ஒரு அமைப்பு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு பக்கம் இருக்க பாதுகாப்பானது அப்படின்னு ஒரு மத்திய அமைப்பு சொல்ல, இன்னைக்கு மத்திய அரசாங்கமே மேகிக்கு எதிரான ஒரு வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறது. இதை தாண்டி எழக்கூடிய கேள்வி, மேகி மீண்டும் வருகிறதா, வராமல் போகிறதா, பாதுகாப்பா இல்லையாங்கிறத தாண்டி மேகி சோதிக்கப்படுறதுனால, பாராபங்கிங்கிற ஒரு இடத்துல சோதிக்கப்படுறதுனால இந்த விவகாரம் வருகிறது. நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ உணவு வகைகள், பேக்கேஜ் உணவு வகைகள், பேக்கேஜ் இல்லாம வரக்கூடிய உணவு வகைகள், இவை பற்றிய பாதுகாப்பு, இதை உறுதிப்படுத்துவதற்கான சரியான அமைப்பு மெக்கானிசம் நம்மிடம் இருக்கிறதா? மத்திய அளவுல, மாநில அளவில் இருக்கிறது என்றால் இல்லை, முழுமையா இல்லை அப்படிங்கறத நமக்கு உடையாக கிடைக்கிறது. மேகி விவகாரம் சர்ச்சையாக வந்து முடிந்து விட்டது, ஓய்ந்து விட்டது. மீண்டும் மேகி வரலாம், வராமல் போகலாம். ஆனால் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான சரியான ஒரு கட்டமைப்பை, ஒரு பாதுகாப்பான ஒரு நிர்வாக அமைப்பை நாம் இதுவரையும் கொண்டு வரவில்லை. அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை தீர்க்கவில்லை என்பதுதான் உண்மை. நேர்களை இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் திரு சேகர் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி, வணக்கம்.